சரிகமபா சீனியர் சீசன் 5ல கடந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய சிங்கிள் பசங்க அப்புறம் சரிகமபா சங்கமத்துல டி ராஜேந்தர் அவர்கள் பவித்ரா பார்த்து சொன்ன விஷயம் ரசிகர் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. டிக்கெட் ஃபினால ரேஸ் நடந்துட்டு இருக்கும்போது தீபாவளி ஸ்பெஷலா சிங்கிள் பசங்க அப்புறம் சரிகமபா டீம் சேர்ந்து ஒரு சங்கம நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. அதுல ஒரு போட்டியாளர்களும் சிங்கிள் பசங்க டீம் கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரியும் ஜட்ஜஸ் அதுக்கு ஸ்கோர் கொடுக்க மாதிரியும் தான் இந்த வார எபிசோட வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல டிக்கெட் ஃபினாலுக்காக எந்த ஒரு நபரையும் சூஸ் பண்ணல. பாடக்கூடிய பாடல்களை பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஜட்ஜஸ் வந்து பாராட்டுற மாதிரியும், அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் எல்லாருமே பவித்ரா மாதிரி இனியா மாதிரி போட்டியாளருக்கு பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி தான் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த வாரமும் அந்த செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சூஸ் பண்ணல. பவித்ரா முத்து படத்துல வரக்கூடிய தில்லானா தில்லானா அப்படிங்கிற பாடலாம் பாடியிருந்தாங்க. இவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் ஒரு பெரிய கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஸ்பெஷல் ஜட்ஜா வந்திருக்கக்கூடிய டி ராஜேந்தர் அவர்கள் பவித்ரா பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான். பவித்ரா, உன் வாழ்க்கையில இருக்க நிறைய சோகம், அதெல்லாம் மறந்துட்டு நீ பாட வந்திருக்க ராகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரைமிங் மூலியமா பவித்ராவை பாராட்டுற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் பவித்ராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஸ்டேஜ்லேயே பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டியாளர் பத்தியும் சிங்கர் ஸ்ரீனிவாஸ், இன்னொரு பக்கம் சிங்கர் கார்த்திக், அதே மாதிரி டி ராஜேந்தர் இவங்க கொடுத்துடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிகர் ஒரு பக்கம் சந்தோஷம் அடைஞ்சாலும் இன்னொரு பக்கம் செகண்ட் ஃபைனலிஸ்ட் சூஸ் பண்றதுக்கான வாரம் எந்த வாரமா இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. சுஷாந்திகாவுக்கு அப்புறமா செகண்ட் ஃபைனலிஸ்டா போகக்கூடிய நபர்ல பவித்ரா வர போறாங்களா, இனியா வர போறாங்களா, சபேசனாங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கல. இவங்க என்ன மாதிரி இந்த ஷோவை ஃபினால வரைக்கும் கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயமும் ஏற்பட்டிருக்குது. தீபாவளி செலிப்ரேஷன் அப்படிங்கிறதால சிங்கிள் பசங்க ஷோ கூட சேர்ந்து சரிகமபா ஷோ வச்சிருந்தாலும் இதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல தான் சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான அந்த இரண்டாவது ஃபைனல்ஸா சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. ஏற்கனவே 2 வாரம் கடந்து வந்துட்டோம். சுஷாந்திகா ஃபைனல்ஸா சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வாரமே செகண்ட் ஃபைனல்ஸா சூஸ் பண்ணிருக்கணும். அதையும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இப்ப தீபாவளி ஸ்பெஷலா சிங்கிள் பசங்க சரிகமபா சங்கமத்தால இந்த வாரமும் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிற சூஸ் பண்ற விஷயத்துல ரிசல்ட் வந்து தள்ளி போயிருக்குது. இப்ப அடுத்ததா வரக்கூடிய வாரத்துல தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிற சூஸ் பண்ண போறாங்க. அப்ப நேத்து நடந்த எபிசோட நம்ம செகண்ட் ஃபைனல்ஸா எடுத்துக்க முடியாது. அதாவது டிக்கெட் ஃபினாலுக்கான ரேஸா எடுத்துக்க முடியாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் எபிசோட் அப்படிங்கிற நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். டிக்கெட் ஃபினாலுக்கான எபிசோடு வந்து வரக்கூடிய சனி ஞாயிறு, அதாவது அக்டோபர் 25, 26 இந்த 2 தேதிகள்ல தான் டிக்கெட் ஃபினாலுக்கான அடுத்த வாரம் நடக்க போறதாவும், அதுல தான் செகண்ட் ஃபைனல்ஸை சூஸ் பண்ண போறாங்க. எமோஷனலா பல விஷயங்களுக்கு மத்தியில பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நடிகர் டி ராஜேந்தர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.